சென்னை வண்ணாரப்பேட்டை சாயின்பாக் பாலகுண்டா கண்ணன் ரவுண்டானா அருகே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் டிசம்பர் 6 போராட்டம் ஏன் எதற்காக என்ற தலைப்பில் பாபர் மசூதி இடித்ததை கண்டித்து 6ஆம் தேதி மாபெரும் போராட்டம் நடைபெற உள்ளது. இதில் இஸ்லாமிய சமூகம் அனைவரும் கலந்து கொள்ள கோரி விளக்க கூட்டம் தமுமுக 52வது வட்ட தலைவர் காதர் மைதீன் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இதில் தலைமை கழக பேச்சாளர்கள் கோவை செய்யது மற்றும் தென்காசி நாயனார் முகமது ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். சேலம் மரவனேரி பகுதியில் உள்ள RSS அலுவலகம் எதிரே பங்களாதேஷின் சிறுபான்மை இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்திய இஸ்லாமியர்களை கண்டித்து RSS மற்றும் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்து ஒருங்கிணைப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் சிவகாளிதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாவட்ட தலைவர் சுரேஷ் பாபு மற்றும் சுற்றுச்சூழல் மாநில தலைவர் கோபிநாத் முன்னணியில் பங்களாதேஷை கண்டித்தும் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்திய இஸ்லாமியர்களை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 177 பேரை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் வங்கதேச இந்துக்களை தாக்கப்பட்டு கொல்லப்பட்டு வருவதை கண்டித்தும் கலவரத்தை தடுத்து நிறுத்த வேண்டிய வங்கதேச அரசு வேடிக்கை பார்த்து வருவதாக கூறி பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் உதகை ADC திடலில் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் காவல்துறையினர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மறுப்பு தெரிவித்ததை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் அழைத்துச் சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே அஸ்தினாபுரத்தில் அருள்பாலித்து வரும் நவபாஷண முருகன் சிலையை கையகப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் சித்த மருத்துவர் என்ற போர்வையில் திரியும் ரமேஷ்குமாருக்கு துணை போகும் இந்து சமய அறநிலைத்துறையை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இந்து தமிழர் கட்சி தலைவர் ராம ரவிக்குமார், மருத்துவம் படிக்காத நபர் ஒருவர் போலி மருத்துவராக உலாவரும் நிலையில் அவர் கொடுத்த உண்மைக்கு புறம்பான ஆதாரங்களை கொண்டு இந்து சமய அறநிலைத்துறை தற்போது கோயிலை கைப்பற்ற நினைப்பதாக குற்றம் சாட்டினார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சின்ன கல்தாம்பாடி பகுதியில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் தங்கள் குடியிருக்கும் வீட்டிற்கு பட்டா வழங்க கோரி பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் குடியிருப்பு வாசிகள் மற்றும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் செங்கம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பேரணியாக சென்று வட்டாட்சியர் முருகனிடம் மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள பெண்கள் மகளிர் கிறிஸ்துவ கல்லூரி அருகே உள்ள மரத்தில் பாம்பு ஒன்று சென்று கொண்டிருந்ததை அங்கிருந்த சமூக ஆர்வலர்கள் புகைப்படம் எடுத்தும் வீடியோ காட்சிகள் எடுத்தும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். இது குறித்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. கரூர் அருகே தளவாபாளையம் பகுதியில் தனியார் பொறியியல் கல்லூரி மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான 6.33 ஏக்கர் நிலத்தை விளையாட்டு மைதானமாக பயன்படுத்தி வந்ததற்கு 1,80,00,000 வாடகை நிலுவைத் தொகை செலுத்தாமல் கல்லூரி நிர்வாகம் காலம் தாழ்த்தி வந்துள்ளது. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அறநிலைத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கல்லூரியின் அசையும் சொத்துக்களை ஜப்தி செய்ய வந்தனர். அப்பொழுது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கல்லூரி மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ரயில்வே ஊழியர்கள் சங்கத்தின் தேர்தல் 3 நாட்கள் நடைபெறும் நிலையில் இன்று வாக்குப்பதிவுகள் துவங்கியுள்ளது. மேலும் ஊழியர்கள் காலை முதலே உற்சாகத்துடன் வாக்களித்தனர். தொடர்ந்து மதுரையில் ரயில்வே தொழிற்சங்கங்களுக்கிடையேயான அங்கீகார தேர்தல் நடைபெற்றது. இதில் நீண்ட வரிசையில் காத்திருந்து ரயில்வே ஊழியர்கள் வாக்குப்பதிவு செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மழை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மலை ரயில் 2 நாட்களுக்கு பிறகு இன்று இயக்கப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்து உற்சாகத்துடன் ரயிலில் பயணம் செய்து வருகின்றனர். வேலூரில் வங்கதேசத்தில் இந்துக்கள் கொல்லப்படுவதை கண்டித்தும் வங்கதேச இந்துக்களை பாதுகாக்க கோரி வங்கதேச இந்து உரிமை மீட்பு குழு சார்பில் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைப்பாளர் புவன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்களை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.
விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை விஜய கரிசல் குளத்தில் 3ஆம் கட்ட அகழ்வாயில் சுடுமண்ணால் ஆன அலங்கரிக்கப்பட்ட மணிகள், சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை 2600க்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அகழ்வாய்வு இயக்குனர் தகவல் தெரிவித்துள்ளார். பழனி மலைக்கோயிலில் ஓய்வு பெற்ற நீதிபதி பொங்கிலியப்பன் தலைமையிலான சிலை பாதுகாப்பு கமிட்டியினர் நவபாஷான சிலையை ஆய்வு செய்தனர். பிரம்மசுத்தி யாகம் செய்து கருவறைக்குள் நுழைந்து மூலவர் சிலையை ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் போது குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார், சிரவை ஆதீனம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே காசிநாதபுரத்தில் முறையான கழிவுநீர் கால்வாய் அமைத்து தராததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து திருத்தணி காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து சாலை மறியல் செய்தவர்களிடம் சமரசம் பேசி சாலை மறியல் கைவிட செய்தனர். இதனால் அந்த பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் மற்றும் பரபரப்பு ஏற்பட்டது. பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 27ஆம் தேதி முதல் டிசம்பர் 3ஆம் தேதி வரை அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு புதுச்சேரி அரசு விடுமுறை அறிவித்திருந்தது. இந்நிலையில் புயல் பாதிப்பிலிருந்து புதுச்சேரி இயல்பு நிலைக்கு திரும்பியதை அடுத்து பள்ளிகள் 1 வாரத்திற்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்ட நிலையில் 1 வாரத்திற்கு பிறகு மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்தனர். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வங்கதேச இந்து மீட்பு குழுவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்துதலை கண்டித்து காஞ்சிபுரம் இந்து அமைப்புகள் சார்பில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து மதுரையில் வங்கதேச இந்துக்கள் தாக்கப்படுவதையும் படுகொலை செய்யப்படுவதையும் கண்டித்து பல்வேறு இந்து அமைப்புகள் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதால் போலீசார் அவர்களை கைது செய்து அரசு பேருந்தில் ஏற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் திருவாரூரில் பங்களாதேஷ் அரசை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டில் வங்கதேச இந்து மீட்பு குழு சார்பில் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து மீட்பு குழுவினரை காவல்துறை கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்பட்டும் கொல்லப்பட்டும் வருவதோடு அங்கு கலவரம் தொடர்வதை கண்டித்தும் அதை அந்த அரசு தடுத்து நிறுத்த கோரி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோட்டில் புகழ்பெற்ற கனி மார்க்கெட் ஜவுளி விற்பனை வளாகத்தில் வணிக வளாகம் திறக்கப்பட்டதில் இருந்து அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லை என்று கூறி அடிப்படை வசதிகளான 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி திடீரென கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து இது குறித்து கனி வணிக வளாக சங்க பொறுப்பாளர் மூர்த்தி செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது 1 வார காலத்திற்குள் தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும், இல்லை என்றால் வரும் 9ஆம் தேதி முதல் கடைகளை அடைத்து கால வரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்த திட்டமிட்டு உள்ளதாக தெரிவித்தார். கோவை அருகே அனைத்து அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய திரைப்பட கல்லூரி துவக்கப்பட்டுள்ளது. கேரளா தமிழக எல்லை பகுதி அருகே உள்ள கோழிப்பாறை என்னும் பகுதியில் இந்தியாவின் பெரிய ரெசிடென்சியல் கேரளா தமிழக எல்லை பகுதி அருகே உள்ள கோழிப்பாறை என்னும் பகுதியில் இந்தியாவின் பெரிய ரெசிடென்சியல் திரைப்பட பயிற்சி கல்லூரியாக துவக்கப்பட்டுள்ள கல்லூரியின் செயல்பாடுகள் குறித்த செய்தியாளர்களை சந்திப்பு கோவை ரேஸ் கோர்ஸ் பகுதியில் உள்ள தனியார் ஓட்டல் அரங்கில் நடைபெற்றது. இதில் அகலிய கல்வி நிறுவனங்களின் கல்வி செயல்பாட்டு துறையின் துணைத் தலைவரான ரஜிதன், ஒளி வடிவமைப்பாளர் மற்றும் திரைப்பட கல்வியாளர் வினோத் சிவராம் ஆகியோர் செய்தியாளர்களிடம் முன்னணி சினிமா மற்றும் பொழுதுபோக்கு தொழில்நுட்ப கலைஞர்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு இந்த திரைப்பட கல்லூரி துவங்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது 5 பாடத்திட்டங்களுடன் அதற்கான சேர்க்கைகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தனர். கரூர் மாவட்டத்தில் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு அலகு மற்றும் மாவட்ட சுகாதாரத்துறை சார்பாக உலக HIV எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு எய்ட்ஸ் தடுப்பு கையெழுத்து இயக்கம் சார்பில் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கையெழுத்து இட்டு துவக்கி வைத்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் HIV எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு பாடலை பாடி நடனமாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
கரூர் பெரிய ஆண்டாங்கோவில் பெரியார் நகர் பகுதியில் அமராவதி கரையோர பகுதியில் மாட்டுவண்டி மூலம் சட்டவிரோதமாக அமராவதி ஆற்றில் மணல் அள்ளிய 3 பேரை கரூர் நகர காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் ஒருவரை தேடி வரும் நிலையில் கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து 4 மாட்டு வண்டிகள், மணல் அள்ளுவதற்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்து விசாரணை செய்து வருகின்றனர். தமிழர் தேசம் கட்சியின் சார்பில் திருச்சி ரயில்வே ஜங்ஷன் எதிரில் உள்ள காதி கிராப்ட் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில பொதுச் செயலாளர் தளவாய் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள முத்தரையர் பெரும்பிடுகு மணிமண்டபத்தில் அருகில் செயல்படும் டாஸ்மாகை உடனே அகற்ற வேண்டும், தமிழக அரசு அறிவித்தபடி நூலகம் உடனே அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில பொதுச் செயலாளர் தளவாய் ராஜேஷ், இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஜனவரி மாதம் 10ஆம் தேதிக்கு பின்னர் டாஸ்மாக் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கோவிந்த அக்ரஹாரம் பகுதியில் பட்டாளம்மன் ஏரியில் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுகள் மற்றும் அங்குள்ள கேண்டீன்களில் இருந்து வெளியேறும் உணவு கழிவுகள் காரணமாக ஏரியில் உள்ள மீன்கள் செத்து மிதந்து துர்நாற்றம் வீசி வருவதாகவும், இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அதிகாரிகள் உடனடியாக இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை தண்டையார்பேட்டை பவர் ஹவுஸ் அருகே மேம்பாலத்தின் இறக்கத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேனர் வைத்த இடத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு நாளை முன்னிட்டு பேனர் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதை போலீசார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் அகற்ற வந்ததால் அதிமுக ஆர்கே நகர் பகுதி செயலாளர் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் செய்தியாளர்களிடம் இதனை வன்மையாக கண்டிப்பதாக பேட்டியளித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.